அன்றைக்கி ஒரு நாள் மார்க்கெட் போனப்போ தாங்க நான் இந்த ஒரு பொருளை ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். குட்டி குட்டியாக இருந்தது, என்னதுன்னு தெரியல. ஆனால் ஆப்பிள் மாதிரியும் இருந்தது, கூட பார்க்குறதுக்கு மாங்காய் மாதிரியும் இருந்தது, கலரு பச்சை நிறமாக. ஸோ சரின்னு சொல்லி கடைக்காரங்கிட்டே கேட்டேன், இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பூசணிமா, அதுவும் ஆப்பிள் பூசணி. இது ஒரு விதமான பூசணி, சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டு வரதுனால சீக்கிரமாகவே வந்து அது கண்ட்ரோலில் வரும். அப்புறமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும்னு சொன்னாங்க. நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச இந்த பொருளை நானும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து இதை வந்து சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. அவங்ககிட்டே கேட்டதுக்கு நம்ம நார்மலாக பொரியல் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி செய்யலாம். மேலே இருக்கிற தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோமா, உள்ளே கொட்டை இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா நல்லா தாளித்து நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து மற்றவங்ககிட்ட தெரியும் அப்படின்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது இல்லையா. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறதுனால எப்படி இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் வந்து நம்ம அதை வந்து செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்காகவே வந்து வாங்கிட்டு வந்து நல்லா தோல்லாம் சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கடுகுளுந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கடலப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் எனக்கு கடலப்பருப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வெறுமனே வந்து உளுந்து அப்புறமா வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வெறுமனே கடுகு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்குங்க, உங்களோட விருப்பம் தான். நான் சேர்த்துக்கல. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக. ஸோ நல்லா லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஸோ நார்மலாக நான் வந்து எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்பேன். அதனாலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாகவே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து நீர் காய்ன்றதுனால சீக்கிரமாகவே வந்து வதங்கி வந்துடும் இல்லையா. ஸோ கம்மியான குவான்டிட்டியில் தான் வரும். அதனால் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாடை போகட்டும். தக்காளி வந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ஆப்பிள் பூசணி, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஆப்பிள் பூசணி இது வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறப்போவே தெரியுது, சொரக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருந்தது சேம். இது வந்து குட்டி குட்டி பீசஸ் குட்டி குட்டியாக இருந்தது. சொரக்காய் வந்து நல்லா நீட்டாக பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூனை விட குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம கேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு, ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, இது சீக்கிரமாக வெந்து வந்துடும். நீர் காயின்றதுனால கொஞ்சம் போல் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். சீக்கிரமாகவே இது வந்து வெந்து வந்துடும் நீர் காயின்றதுனால. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வந்திருக்கு. கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் தான் இருக்குது. இதுவுமே வந்து நல்லா வற்ற விட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நான் இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் இந்த ஆப்பிள் பூசணியை எப்படி செய்யலான்னு பார்த்துட்டோம். இதில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டு வரதுனால சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் வரும். வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இதுவும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிடும். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.